ஃப்ரைடேலேருந்து ஸ்கூல் வந்து ஃபுல் டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் நான் ரெண்டுமே பண்ணாதான் லஞ்ச் அவளுக்கு கட்டியும் கொடுக்க முடியும், பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட போக முடியும். தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் மாவு அரைச்சிட்டு மில்லட்டில் அது வந்து சால்ட் சேர்த்துட்டு நல்லா கையில் கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே நல்லா புளிச்சிடும்ன்ட்டு. அதே மாதிரி நைட்டு வந்து பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அந்த தயிரும் போட்டு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இதில் கொஞ்சோண்டு சால்ட் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி தயிரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அவள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தான் கேர்ட் சாப்பிடுவா. அதே மாதிரி எனக்கு அவளுக்கு லஞ்ச் கேர்ட் கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லை. ஸோ வந்தோடனே சாப்பிட்டோன்னு தூக்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ண வேலை வந்து சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுட்டு இதில் வந்து பூண்டில் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ப்பேன், ஏன்னா நான் புளி சேர்க்க மாட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 2 விசில்ஸ் வச்சா போதும். ஏன்னா இது வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்த பருப்பு. ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. நான் அதுக்குள்ளே சைடில் வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறமா பீன்ஸ், கேப்சிகம், அவரைக்காய் சாம்பார் தான். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் வீட்டில் இப்போ ரீசெண்டாக அரைச்ச சாம்பார் பொடி. ஸோ அதை சேர்த்துட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ஸோ அதே மாதிரி ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து இந்த தக்காளி, பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா மசிச்சுட்டு இந்த கொதிக்கிறத எடுத்து இந்த பருப்போடு சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியது தான். அதை கொதிக்க வைக்கும் போது அவரைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி தண்ணி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே டப்பாவில் பேக் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாச்சு. ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்தோடனே ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லி, பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டேன். முருங்கைக்காய் வந்து நடுவில் சேர்த்துருந்தேன். ஸோ சைடில் வந்து அவரைக்காய் பொரியல் வந்து இது வந்து கொஞ்சம் குழம்புத்தூள், தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணது. ஸோ இது வந்து நான் ரைஸோட பசஞ்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். சிம்பிளாக பண்ணணுன்னா வெறும் அவரைக்காய் தாளிச்சிட்டு அவரைக்காய் வேக போட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் திருவி போட்டுருவேன். இந்த வாட்டி வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு சைடு அவரைக்காய் பொரியல், ஒரு சைடு சுக்கு காஃபி. ஸோ நான் தேர்ஸ்டே அரைச்ச சுக்கு காஃபி, சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வந்து இந்த சாம்பார் பொடி எல்லாமே ஃப்ரைடே அன்றைக்கி பாதி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 5 வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டா சட்னி ரெடி. ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு புதினா இருந்துச்சு. ஸோ அந்த துவையல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஆனால் காரம் மட்டும் போடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நம்ம ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து. ஸோ இது வேக போட்டுட்டு புதினாவுக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா நான் ஒன்று தான் சேர்ப்பேன். ஸோ இவ்வளோண்டு காரம் சேர்த்தா தான் அவள் சாப்பிடுவா, இல்லைனா சுத்தமாக சாப்பிட மாட்டாள். ஸோ இது எல்லாமே வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு அரைச்சோன்னா புதினா சட்னி ரெடி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அவள் மொத்தத்தையுமே சாப்பிடுவாள். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக தொட மாட்டாள். அதே மாதிரி மில்லட்டில் பண்ண இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து புதினா வந்து கொஞ்சம் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எப்படியோ வீட்டுக்கு வந்து கேர்ட் தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பார், அவரைக்காய் பொரியல் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் மொட்டை மாடியில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து ஹாலிடேஸில் பாதி நேரம் வீட்லேயே போயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ மேலே போய் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே கேர்ட் தான் கொடுத்துருந்தேன். ஸோ கேர்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட துவையல் காரமே இல்லாததால் துவையல் வந்து மேக்ஸிமம் அவள் தான் காலி பண்ணால். டின்னர் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் மார்னிங் செஞ்ச சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ மில்லட் தோசை, அதுக்கப்புறம் சாம்பார், கொஞ்சோண்டு முட்டை மட்டும் பீட் பண்ணி சாப்பிட்டோம்.